நான் கோகுல்நாத் கந்தசுவாமி. V3 சேனல் 24 கேரட் கேஷ் ஃபார் கோல்டு. இந்த சேனலில் முழுக்க நம்ம கிட்ட இருக்கிற தங்க நகைகளை எப்படி மதிப்பீடு செய்கிறதுன்னும், இதை கேஷாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம என்ன விலைக்கு விற்கணுன்ற சொல்கிறது மட்டும்தான் இந்த சேனல். ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த சினாரியோவில் 1 ஜனவரி 2020 அன்னைக்கு ஏபிசி 3 பேரும் ஒரு நகை கடைக்கு போகிறாங்க. ஆளுக்கு 24 கிராம் பிளெயின் நெக்லஸை சூஸ் பண்ணுறாங்க. ஏங்கிறவர் ஹால்மார்க் நகையும், பிங்கிறவர் 916 நகையும், சிங்கிறவர் 916 கேடிஎம் நகையும் சூஸ் பண்ணுறாங்க. அவங்க அன்றைக்கி கொடுத்த மார்க்கெட் மதிப்பு பார்த்திங்கன்னா 24 கிராம் இன்ட்டு 3735 ரூபா கோல்டோட ரேட் ப்ளஸ் 12% செய்கூலி சேதாரம் ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி. ஆளுக்கு 1,03,408 ரூபா கொடுத்து ஒரு நகையை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ரெண்டாயிரத்தி 26 வருஷம் ஆளுக்கு ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க வாங்கின அந்த 24 கிராம் பிளெயின் நெக்லஸ் எடுத்துக்கிட்டு அதே கடைக்கு சேல்ஸ்க்காக போகிறாங்க. வேல்யூவேஷனுக்காக கொடுக்குறாங்க. அவங்களும் வேல்யூவேட் பண்ணி மதிப்பை சொல்கிறாங்க. ஏங்கிறவர் அவருடைய ஹால்மார்க் நகையை கொடுக்கும்போது 24 கிராம் வெயிட் இருக்குது. அன்னைக்கு மார்க்கெட்டுடைய ரேட் 13,290 ரூபா மைனஸ் 5% அவங்களுடைய மெல்டிங் சார்ஜஸ். மொத்தமாக 3,03,012 ரூபா கொடுக்க முடியும் அப்படின்னு ஏக்கு எஸ்டிமேட் போட்டு கொடுக்குறாங்க. அடுத்து பி அவருடைய 916 முத்திரையிட்ட நகையை கொடுக்கும்போது 24 கிராம் அதே வெயிட்டு தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் ரேட் 12,033 ரூபாய்க்கும் மைனஸ் 5% மெல்டிங் சார்ஜஸ் போட்டு 2,74,353 ரூபா தான் கொடுக்க முடியும்னு எஸ்டிமேட் கொடுக்குறாங்க. சி அவருடைய 916 கேடிஎம் நகையை கொடுக்கும்போது ஏக்கு கொடுத்த மாதிரியே 3,03,012 ரூபா அப்படின்னு எஸ்டிமேட் போட்டு சி கையில் கொடுக்குறாங்க. ஏபிசி 3 பேரும் ஒரே நகை கடைக்கு தான் போனாங்க. ஒரே அமௌண்ட்டை கொடுத்து தான் நகைகளை வாங்குகிறாங்க. சேல் பண்ணும்போது மட்டும் ஏன் வித்தியாசம்? பிக்கு கிட்டத்தட்ட 28,629 ரூபா நஷ்டமாயிருக்கு. பி என்ன தப்பு பண்ணார்? அவங்க கொடுக்குற அதே செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி அன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட்டை தானே கொடுத்தாரு. ஏன்? இதற்கான விடையை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.